ஸோ தொடர்ந்து நாம் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் ஒரு முக்கியமான காரியத்தை அவனுடைய ஏவுதலோடு கூட நாம் தியானித்து கொள்ளலாம். லூக்கா 2:14. அந்த சனமே ஆம், பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரைஸ் காட். இதுல 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் நம்ம போன டைம் பூமியிலே சமாதானம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம். ஸோ இந்த டயத்தில் நான் அந்த மனுஷர் மேல் பிரியம். பிரைஸ் காட். யார் மேலே பிரியம்? மனுஷர் மேல் பிரியம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தப்போ மனுஷர் மேலே என்ன செஞ்சுதான்? பிரியம் உண்டாச்சுது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இது யாருக்கு முதலாவது உண்டாகுதுன்னா, தேவனுக்கு மனுஷர் மேலே என்ன செய்து? பிரியம் உண்டாகிறது. இப்போ நம்ம இந்த வார்த்தையை மட்டும் பார்க்கும்போது ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது. என்றைக்குமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவை பார்த்தோன்னா அது நமக்கு ஒரு பெரிய அருமையாகவோ ஒரு பெருசாக நமக்கு தெரியாது. அப்படி தானே? இப்போ நம்ம பைக்கு வச்சுருப்போம். நீங்கள் அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதோடைய அருமை தெரியுமா? தெரியவே செய்யாது பாருங்களேன். ஆனால் என்னைக்கு அந்த பைக் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, ஒரு 2 நாள் ஆகிட்டு 3 நாள் ஆகிட்டுனா அப்போ தெரியும் அந்த பைக்குடைய அருமை. அப்போ ஒரு நெகட்டிவ் வரும்போது தான் ஒரு பாசிட்டிவுடைய அருமை என்ன பண்ணுது? நமக்கு தெரிகிறது. பிரைஸ் காட். ஸோ அப்போ இப்போ நம்ம இங்கே டைரெக்டாக எடுத்த உடனே மனுஷர் மேல் பிரியம் அப்படின்னு சொன்ன உடனே இதில் என்ன இருக்குது? மனுஷர் மேல் பிரியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு 2 முக்கியமான வசனத்தை உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அப்போ நமக்கு தெரியும், ஓஹோ இந்த வசனம் ரொம்ப விலையேற பெற்ற வசனம்னு. இப்போ மனுஷர் மேல் பிரியம்னா சாதாரணமாக இருக்குது, அப்படி தானே? இப்போ அடுத்து வாசிக்கலாம், இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3:4 வாசிங்க. அப்படி ஆக்க மாட்டாது நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. இதுல என்ன எழுதி? தேவனே சத்தியபரர் என்றும். இதில் என்ன இருக்கு? மனுஷன் பொய்யன்னு சொல்லலை, எந்த மனுஷனும், சொல்லுங்க, எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு? இப்போ இந்த மனுஷன் மேலே தான் பிரியம் உண்டாகுதான். யார் மேலே? இந்த மனுஷன் மேலே தான். எந்த மனுஷன் மேலே? பொய்யனா இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த மனுஷன் மேலே தான் பிரியம் உண்டாகிறது. இப்போ சாதாரணமாக இருக்கிற மனுஷன் மேலே பிரியம் உண்டாகுதுன்னா அதை தெய்வம் உன்னை விசேஷமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பொய்யனாக இருக்கிற ஒரு மனிதன் மேலே அவர் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்போ இயேசுவை பற்றி சொன்னாரா? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலான்னா, சரி அவர்கிட்ட உண்மை இருக்குது, அவர்கிட்ட எந்த இருளும் இல்லை, அவர் எல்லா விதத்துலையுமே பெர்ஃபெக்டாக இருக்கு, ஆனால் இன்னும் ஊழியம் எதுவும் செய்யலை, ஆனால் அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறாரு, அவரை சொன்னாங்க ஓகே. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை குறித்து எழுதியிருக்கு, எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பொய்யன் என்கிற மனிதன் மேலே தான் அவருக்கு பிரியம் உண்டாச்சு தான். பிரைஸ் காட். இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அப்படியே ஒவ்வொரு தேசமாக போயிட்டே இருக்கும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அவருக்குள்ள ஒரு பயம் என்ன செய்யுது? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்களில் சில சூழ்நிலை என்ன வரும்? பயம் உண்டாகும் பாருங்களேன். இப்போ இவருக்கு ஒரு பயம் உண்டாகுது. அது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. என்ன பயம் அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு பரதேசியா அவருடைய சொந்த தேசத்தை விட்டு வேற தேசங்களில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அலைஞ்சிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி சாராள், இப்போ வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 வயசு என்ன செஞ்சுட்டு ஆயிட்டுது. இப்போ பாருங்க, அவர் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது 2ஆம் வசனம் பாருங்க, அங்கே
ஆபிரகாம் ம். தன் மனைவியாகிய சாராளை ம். தன் சகோதரி என்று சொன்னதினாலே தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய ஆ. அபிமெலேக்கு ம், ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி சாரால் என்ன பண்ணியாச்சு. இப்போ சாரால் பார்க்கும்போது ஒரு அழகா இருக்கிறாங்க. உடனே அந்த ராஜா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, சாரால அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மனைவின்னு என்ன பண்ணலை, சொல்லலை. ஆனால் என்ன சொன்னார், என்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்றது பொய்யா உண்மையா? பொய். இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் ஆபிரகாமுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? பொய்யன். அதுவும் அந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனும் பொய்யன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லா நேரமும் ஆபிரகாம் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாரா அப்படின்னா எல்லா நேரமும் என்ன பண்ணலை, பொய் சொல்லலை. ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணிட்டாராம், பொய் சொல்லிட்டார். ஸோ எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்ன மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலைக்கு சொந்த மனைவியை யாருன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் மனுஷங்களை பற்றி பேசலை, மனுஷங்க மேலே பிரியம் வைத்த தேவனை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். பிரைஸ் காட். யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? ஆமாம், மனுஷர் மேல் பிரியமாக இருக்கிற தேவனை பற்றி என்ன பண்ணுறேன். அதனால் நீங்கள் அந்த பிரியத்தை நல்லா என்ன பண்ணுங்க, உள்ள எடுத்துக்கிட்டு அந்த பிரியம் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட வேலையை செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் எவ்வளவோ உபத்திரவங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய உபத்திரம் எல்லாருக்கும் தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு பைபிளில் பவுலை போல உபத்திரவங்களை அனுபவிச்சது வேற யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய லிஸ்ட்டை என்ன பண்ணியிருக்கிறாரு. அநேக நேரம் பசியில் இருந்தாராம், நிர்வாணத்தில் இருந்தாராம், குளிரில் இருந்தாராம், பிரயாணங்களில் இருந்தாராம், சபைகளை குறித்த வருத்தம், அதுக்கப்புறமா பிடிச்சி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட 14 நாள் சூரியனே பார்க்காம கப்பலில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இவ்வளவு காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் அனுபவித்திருக்கிறார். அந்த மனுஷன் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த அன்பை, அந்த தேவனை அவர் எப்போவுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அறிந்து கொண்டே இருந்திருக்கிறார். அதனால் அந்த பூமியில் நடக்கிற எந்த உபத்திரவமும் அவருக்குள்ள வேலை என்ன பண்ண முடியல செய்ய. உங்களுக்குள்ள அன்பு இருந்தால் எந்த வியாதியினாலும் வெளியில் அனுப்பிடுங்க, எதையும் அனுப்பிடும். உண்மைதானே? பூரண அன்பு. ஹல்லேலூயா. அப்போ எப்போ அந்த பூரண அன்பு உங்களுக்குள்ள வரும் தெரியுமா? தேவன் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பூரண அன்பு என்ன செய்யும். இப்போ நம்ம தேவன் யாருன்னு தெரியாமல் நீங்கள் மனுஷங்க யாருன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு போகும். ஆனால் தேவன் யாருங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி தைரியசாலி, உங்களை மாதிரி சமாதானமாக இருக்கிறவங்க, உங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்கிறவங்க, உங்களை மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, உங்களை மாதிரி ஐஸ்வர்யமாக இருக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. தேவனை அறிகிற அறிவு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் நல்லா சொல்லட்டுங்களா? இப்போ நம்ம 20 வருஷம் ஊழியமே செஞ்சிருந்தாலும் இன்னும் தேவனை குறித்த சில தவறுதலான சில எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே தேயிலை மாதிரி அடியில் அங்கங்கே என்ன செய்யும், கண்டிப்பாக கிடக்கும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போது எங்கே என்ன கிடந்தாலும் வெளியில் அனுப்பிடும். தேவனை குறித்த சில தவறான எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே என்ன செய்யணும்னா இருக்கும். அது இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது பேசும்போது அதெல்லாம் நம்மளிருந்து என்ன பண்ணும், வெளியில் போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாம் அங்கே பொய் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறமா ஆண்டவர் ஆபிரகாமுக்காக சாராளுக்காக பேசி அதெல்லாம் தடை பண்ணுறாரு. மறுபடி சாராள் உயிரோட ஆபிரகாம் கைக்கு என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. இப்போ அபிமெலேக்கிட்ட ஆண்டவர் பேசும்போது அங்கே ஆபிரகாமை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு வாசிக்கலாம் பாருங்க. 7 வாசிங்க. 7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. என்ன சொல்றாரு? அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. பிரைஸ் காட். இவன் மனுஷங்க சொன்னா என்ன சொல்லுவாங்க? மனுஷங்க சொன்னா என்ன சொல்லுவாங்க? அவன் ஒரு பொய்யன், அப்படிதானே? அவன் ஒரு, ஏன்னா மனைவிய சகோதரின்னு என்ன பண்ணியிருக்கான். ஆனால் தேவன்கிட்ட போய் ஆபிரகாம் யாருன்னு கேட்டால் அபிமெலேக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. என்ன சொன்ன? அவன் ஒரு பொய்யன் கிடையாது, அவன் ஒரு தீர்க்கதரிசி. என் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட். ஆபிரகாம் தன்னுடைய கிரியையின்படி இப்போ யாரா நிற்கிறாரு? பொய்யனா நிற்கிறாரு. ஆனால் தேவனுடைய கிருபையின்படி அவர் யாரா தெரிகிறாருன்னா தீர்க்கதரிசியா தெரிகிறாரு.
இப்போ நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்போ அவர் சொல்றாரு, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 வாசிங்க, நல்லா கவனிங்க. 18. ஆபிரகாம் தேவனை நோக்கி நல்லா கவனிங்க, தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இவர் ஜெபம் பண்ணாரா? யார் ஜெபம் பண்ணா? ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. இப்போ அங்க பிள்ளை பெறும்படி தேவன் என்ன பண்ணாரா? அனுகிரகம் பண்ணினாராம். இப்போ யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? ஒரு பொய்யனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சா, இல்ல தீர்க்கதரிசியுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? தீர்க்கதரிசியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க ஆபிரகாம் ஒருவேளை கிரியையின்படி பொய்யனாய் மாறி இருந்தாலும் தேவ கிருபையின்படி தீர்க்கதரிசியாய் இருந்து அவர் அபிமெலேக்குக்காகவும் அவனுடைய குடும்பத்துக்காருக்காகவும் ஜெபம் பண்ணின போது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் பிள்ளை பெறும்படி அனுகிரகம் செய்தார். இங்க எது ஜெயிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, கிரியை ஜெயிச்சதா கிருபை ஜெயிச்சதான்னா கிருபை ஜெயிச்சது, கிரியை தோற்று போனது. பிரைஸ் காட். நான் இன்னும் நல்லா சொல்ல போறேன். அவர் தீர்க்கதரிசின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்குள்ள பொய்யன்கிறதே என்ன பண்ணல இல்லை. ஏன்னா தீர்க்கதரிசி 50%, பொய்யன் 50% இருந்திருந்தா கண்டிப்பா இவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்திருக்காது. தேவன் கிருபையை வெளிப்படுத்தி இவன் தீர்க்கதரிசின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். பார்த்தீங்களா, ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதாவது நல்லா கவனிங்க, நான் ஆண்டவருடைய ஆள் மனதை பேசிக்கிட்டு இருக்கிறேன், எந்த மனுஷனை பற்றியும் பேசலை, ஆள் மனதை பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னால் பெரிய விஷயமா? அங்கே ஆச்சரியப்படுறதுக்கோ பரவசப்படுறதுக்கோ ஒன்றுமே. அப்போ நல்லா இருக்கிற மனுஷன் மேலே பிரியம் வைக்கிறதுல ஒரு ஆச்சரியமே. ஏதோ சில குறைவுபாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க மேலே பிரியம் வைக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியம், அதுதான் மாற்றத்தை கொடுக்கும். பாவத்தை குறித்து பேச முடியாது, பாவத்துக்கு பரிகாரியான இயேசுவை குறித்து பேசுவேன். இப்போ நான் தேவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனை பற்றி பேசும்போதே அவருடைய கிருபை வெளிப்படுதா, அப்புறம் கிரியை அடிபடுதா? பிரைஸ் காட். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆபிரகாமை வச்சு அறுவை சிகிச்சை என்ன பண்ணணும்? காதை அறுக்கணும், நாக்கை அறுக்கணும், அவன் இருதயத்தை உடச்சி சின்ன பின்னமாக ஆக்கி அப்படி அடின்னு வெளுத்தாத்தான் அவன் மனம் திரும்புவான்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியும், அடின்னு வெளுத்தாலாம் மனம் திரும்ப மாட்டாங்க. அடின்னு வாங்கினவரை காமிச்சு கொடுத்தா மனம் திரும்புவான். பிரைஸ் காட். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அக்கிரமத்துக்காக அவங்களுடைய மீறுதல்களுக்காக அவர்களே அடி வாங்கினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை மாற்றி நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடி வாங்கினாரு. இதுதாங்க கிறிஸ்துமஸ், இதுதான் நற்செய்தி. நீ பண்ண தப்புக்கு நீ தான் அடி வாங்கணும்னா அது கிரியை. ஆனால் நீங்களும் நானும் பண்ண தப்புக்கு தலைவர் அடி வாங்குவார்னா, என் பரம தகப்பன் அடி வாங்குவார்னா, தப்பு பண்ணதுன்னா தப்பு பண்ணாதது அவரு, தப்பு பண்ண எனக்காக தப்பே பண்ணாத அவர் அடி வாங்கியிருப்பார்னா, இந்த அன்பு தான், இந்த கிருபை தான் ஒரு மனிதனுக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணும். பொய்யனா இருக்கிறவனையும் அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாய் மாற்றிவிடும். இப்ப பாருங்களேன், நீங்க நல்லா கவனிங்க. இப்ப ஒரு தீர்க்கதரிசிய அபிமெலேக்கிட்ட போய் இவர் தீர்க்கதரிசி அப்படின்னா இங்க ஏதாவது மாற்றம் வருமா? அப்படியே தான் இருப்பாரு. அது மாதிரி ஒரு பொய்யனை போய் நீ பொய்யன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? நான் பொய்யனா? சரிடா, நான் இது வரைக்கும் 10 பொய் தான் சொன்னேன், இனிமே நான் 100 பொய் என்ன பண்ணுவேன்? இப்போ நீங்கள் ஒரு குடிகாரரை பார்த்து குடிச்சிருக்கார் ஒரு லைட்டான, ரொம்ப குடிச்சிருந்தா பேச முடியாது, அப்புறம் அவர் தான் நமக்கு பேசுவார். அதனால் அந்த ஒரு கோட்டர் அடிச்சிருந்தா, ஃபுல்லுலாம் அடித்தாலாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு கோட்டர் அடிச்சிருந்தா அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசலாம். இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நல்லவர் தெரியுமாங்க, உங்களை பற்றி அங்கே 2 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அந்த குடித்த குடி இடிலாம் அப்படியே வெளியில் என்ன பண்ணிடும், அப்படியே அவருக்குள்ள ஒரு அரெஸ்ட் பண்ணும் பாருங்களேன்.
நம்ம குடிக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு டெம்டேஷன் என்ன செய்யும், நம்மளை நல்லவன்னா நினச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்பான். ஆனால் இதே இது குடிகாரன் எப்போ பார்த்தாலும் குடிக்கான் அப்படின்னா உடனே டக்குன்னு போய் அடுத்த ஒரு ஆஃப் வாங்கி என்ன பண்ணி அடிச்சுட்டு சாண்டவருங்க வந்து ஆபிரகாம் உண்மையிலே சொல்கிறாங்க, சகோதரின்னு சொன்னதுக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்லணும்னா இப்படி தான் சொல்லியிருக்கணும், இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், எத்தனை நேரம் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்கான், இப்படித்தான் என்ன பண்ணணும் சொல்லணும். ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், ஒரு பொய் பேசின ஒரு மனிதன் மேல் பிரியம் வைத்து கிரியையின்படி அவனுக்கு தீர்ப்பு செய்யாம தன்னுடைய கிருபையின்படி சொல்றாரு, ஈவன் தீர்க்கதரிசி. பிரைஸ் காட், ஈவன் தீர்க்கதரிசி. அதோட கூட விடல, அடுத்தவன் என்ன செய்வான்னு சொல்றாரு, நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக விண்ணப்பம் பண்ணுவான். அதே மாதிரி ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணாரு, பிள்ளை பெறும்படி அங்க அனுகிரகம் உண்டானது. ஒரு பொய்யனின் ஜெபத்தை கேட்டு அனுகிரகம் அல்ல, ஒரு தீர்க்கதரிசியின் விண்ணப்பத்தை கேட்டு அபிமெலேக்குக்கும் குடும்பத்திற்கும் அனுகிரகம் உண்டானது. இங்க இருக்கிற யாரும் பொய்யன் கிடையாது. நீங்க கிரியையின்படி தீர்ப்பு செய்யப்பட மாட்டீர்கள், தேவனுடைய கிருபையின்படி தீர்ப்பு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகள். நீங்க பண்ற ஜெபம் கேட்கப்படும், அதற்கு அனுகிரகங்கள் வழங்கப்படும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை செல்வத்தை உங்களுடைய ஜெபங்கள் வாங்கி கொடுக்கும். மரண போராட்டத்தில் இருக்கிறவங்களை உங்க ஜெபம் பிழைக்க வைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல தான் சிலர் நமக்கு இந்த ஸ்ட்ரகிள் வரும் தெரியுமா. மனைவி கூட லைட்டாக கோவப்பட்டோம், இல்லை பிள்ளைங்கள்ட்ட கோவப்பட்டோம், ஏதோ எங்கேயோ நான் இதாயிட்டேன் அப்படின்னு நமக்குள்ள அந்த அந்த ஆண்டவருடைய இடத்துல நின்று நம்மளால செய்ய முடியாது. பார்த்தீங்களா, அதை கூட உடைச்சிருங்க தேவ கிருபை. நீங்க உங்க கிரியை நினைத்து நீங்க அங்கலாய்த்து நிற்காதபடி, நீங்க கலங்கி நிற்காதபடிக்கு தேவ கிருபை. நல்லா சொல்லணும்னா, யோர்தான் அறுப்பு காலத்தில் எப்படி கரை புரண்டு ஓடுமோ அத மாதிரி இந்த பிரசங்க வேளையில தேவ கிருபையும் தேவ தயவும் தேவனுடைய அன்பும் கரை புரண்டு ஓடுகிறது. இதுல உங்க கிரியை எதுவும் நிற்க முடியாது. உங்களுடைய மாம்சீகமான காரியங்கள், சரீர பிரகாரமான காரியங்கள் எதுவும் உள்ள நிற்க முடியாது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, தைரியமா ஜெபம் பண்ணுவீங்க, தைரியமா பேசுவீர்கள். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவுது. எந்த மனுஷன் மேல? எந்த மனுஷனும் பொய்யன். பிரைஸ் காட். இது ஒரு நிழலா கிறிஸ்மஸ் அங்கே நடந்திருக்குங்க ஆபிரகாம் வாழ்க்கையில். ஏன்னா வசனம் சொல்லுது எந்த மனுஷனும் பொய்யன், ஆனால் மனுஷன் மேலே பிரியம் உண்டாகிறது. இவ பொய்யன் சொல்லியிருந்தா கூட இவன் அபிமெலேக்கிட்ட போய் ஆபிரகாம இவன் பொய்யன், பொய்க்கு பிதா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு துணிச்சல் வந்திருக்குமா? எது நமக்கு துணிவை கொடுக்கும் தெரியுங்களாங்க? மன்னிப்பு நமக்கு துணிவை கொடுக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்மை குறித்து மேன்மையாய் சொல்வது நமக்கு சில தைரியத்தை கொடுக்கிறது. இது நம்மை நேர பாவம் பண்றதுக்கு கொண்டு போகாது, நீதியை செய்யும்படி நம்மை வழி நடத்தும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ அப்போ இப்போ பாருங்களேன், ஆபிரகாம் பாருங்களேன், ஒரு கட்டத்தில் பார்த்தா சகோதரின்னு சொன்ன உடனே நம்ம அப்படியே தோற்றத்தின்படி பார்த்தோம்னா உண்மையிலே அவன் பொய்யன் தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கிருபை விளங்கி தீர்க்கதரிசின்னு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே மாறுது பாருங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 20:20 அதில் ஏன்பா நீ எனக்கு இப்படி செஞ்ச, 10 வாசிங்க. பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். எப்படி கையை தட்டுங்களேன். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் இதை சொல்லல, ஃபர்ஸ்ட் சரீர பிரகாரமா தான் சொல்றாரு. அவ என் சகோதரின்னு பொய் சொன்ன மாதிரி தான். ஆனால் எப்போ தேவன் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரோ அவருக்கு ஒரு மறுரூபம் உண்டாது, மனதில் சில மாற்றம் உண்டாது. அப்படி சொல்கிறத ஒரு வெளிச்சம் அடிக்கி உடனே யோசித்து பார்க்குறாரு, அவள் என் சகோதரி என்பது மெய்தான். ஏங்க, ஆண்டவர் உங்களை பாராட்டி பேசிட்டாருன்னா, உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுட்டாருன்னா, ஃபஸ்ட்டு தவறாக தெரிஞ்சதெல்லாம் அடுத்து மெய்தான்னு தெரிகிற அளவில்
ஏன்னா கிரியையின்படி ஃபர்ஸ்ட் பொய் தான். ஆனால் கொஞ்சம் அந்த வெளிச்சம் வந்த உடனே, ஆண்டவருடைய அன்பு இதெல்லாம் வந்த உடனே அடுத்து போய் பார்த்தா அவரே சொல்றாரு, ஆமாயா நான் சகோதரின்னு சொன்னது மெய்தான். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அதாவது அப்பா வழியில எனக்கு சகோதரி தான், ஆனா அம்மா வழியில எனக்கு சகோதரி கிடையாதுன்னு மேனேஜ் பண்ணிட்டாரு. கையை தட்டுங்க. மனுஷர் மேல் இருக்கிற பிரியம் உள்ள வந்துட்டுனா ஃபர்ஸ்ட் தப்பா தெரிஞ்சது கூட மறுபடியும் தப்பா என்ன பண்ணாது. எங்க நான் இதை எதுக்கு சொல்லி வரேன்னா, தேவனுடைய பிரியம் உங்க மேல வந்துருச்சுன்னா உங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் அடிச்சிரும், சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம் அடிச்சிரும். பிரைஸ் காட். நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்தலாம் தேவனுடைய பிரியத்தை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதான் அழகா இதுக்கு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல். புரிஞ்சிட்டீங்களா? எந்த மனுஷன் மேல் பிரியம்? பொய்யனாய், கிரியை நிமித்தம் பொய்யனாய் மாறிப்போன மனிதனின் மீது பிரியம். உடனே மறுபடியும் அவன் பொய் தான் பேசிட்டே அலைவானான்னா இல்லை, மெய்ய பேச ஆரம்பிச்சிருவான், மெய்ய உணர ஆரம்பிச்சிருவான். அவன் ஜெபம் பண்ணுவான், சில நல்லதெல்லாம் அவன் மூலமாக என்ன பண்ணும். பிரைஸ் காட். ஓகே, அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள் மீது தேவன் பிரியம் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:6. ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டாராம். அப்ப என்ன வம்பு பண்ணிருப்பான்? தேவன் சந்தோஷமா என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு என்ன சொன்னாரு? நல்லது 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 என்றார். ஆனா அந்த 6ஆம் நாள் மனுஷனை உண்டாக்கிட்டு அந்த மனுஷன் கூட எல்லாத்தையும் பார்த்த உடனே மிகவும் நல்லதுன்னு கண்டாராம். 1 அதிகாரம் லாஸ்ட்ல. அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் வரும்போது பார்த்தா, ஏண்டா இவனை நான் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம்? நான் சொல்லட்டுங்களாங்க, இப்படி எந்த மனிதன் மீது மனஸ்தாபப்பட்டாரோ அந்த மனுஷன் மேலே தான் பிரியம் உண்டாச்சு. பிரைஸ் காட். இது சாதாரண மனுஷனால இது முடியாது. இது அந்த தெய்வத்தை, அதனால தாங்க அவர் தெய்வம். இது அவருடைய ஒரு சாயல். பிரைஸ் காட். இப்போ இயேசுவை சொல்லும்போது அது இயேசுவை மட்டும் சொல்லலை, இயேசுவின் சார்பா நம்ம சார்பா இயேசுவை பார்த்து சொல்லியிருக்காரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பிரைஸ் காட். எல்லாரும் பார்த்து சொல்லணும். இப்போ பாருங்களேன், ஏசப்பா ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுத்தாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவேன்னு கற்றுக் கொடுக்கல, எங்கள் பிதாவே. இது சீசர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு, அடுத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவனை பிதாவா காண்பித்து கொடுக்கிறார். அப்போ அதே மாதிரி தான் இங்கே பிதா தன் குமாரனை பார்த்து, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னா அவருக்கு சொன்னது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சொன்னதற்கு சமமாக இருக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட, அதாவது ஒரு கட்டத்தில் மனஸ்தாபப்படுற அளவில் இருக்கிற மனுஷன் மேலே தான் என்ன பண்ணாராம்? பிரியம். இதுதான் அந்த அறிவு கெட்டாத அன்பு. தேவனுடைய அன்பு என்ன அன்பா? அப்போ ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது நேசிக்கலை, மனஸ்தாபப்படுற அளவில் இருந்த மனுஷன் மேலே பிரியத்தை என்ன பண்ணாரா? இதுதான் கிறிஸ்மஸ் நியூஸ். பிரைஸ் காட். இதுக்கு வியூஸ் நிறையா வந்தாலும் சரி வரலனாலும் சரி, இதுதான் குட் நியூஸ். ஹல்லேலூயா. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன், நம்முடைய தேவன் யார் அப்படின்ட்டு. இப்போ சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் அந்த தேவனை நம்ம இந்த உலகத்தில் நடக்கிறது நான் நினைக்கிறேன் இதை வச்சே தீர்மானிச்சிடக்கூடாது, சுத்தமாக வசனத்துக்குள்ளே போய் தான் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி இல்லைன்னா தவறாக என்ன பண்ணிடும், போயிடும். நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ சிலர்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஊரில் மழை பெஞ்சிட்டுனா எவனோ 4 பேர் கெட்டவன் என்ன பண்ணிட்டான், ஊரை விட்டு வெளியில் போயிட்டான், அதனால் மழை என்ன பண்ணியிருக்கு. அடுத்து சொல்லுவாங்க, 4 பேர் நல்லவங்க எங்கேயே இருந்து ஊருக்கு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க, அதனால் மழை பெஞ்சிருக்கு அப்படியும். அடுத்து சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் கொஞ்சம் நல்லவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மை தானே, கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்க, அதனால் மழை என்ன பண்ணுது. நான் உண்மையிலே சொல்லட்டுமாங்க, நல்லவர் கெட்டவன் 4 பேர் வெளியில் போனதுனால மழை பெய்யலை,
நல்லவங்க 4 பேர் உள்ளே வந்ததுனால மழை பெய்யலை, நல்லவங்க யாரோ சிலர் இருக்கிறதுனால மழை பெய்யலை. அந்த நல்ல தேவன் இந்த பூமியை நேசிக்கிறதுனால மழை பெய்யுது. நம்ம இப்படி தானே நினச்சிருப்போம். மழை பெய்யலன்னு என்ன சொல்லுவோம்? ரொம்ப பாவம் என்ன செஞ்சுட்டு பூமியில் நோ செல்லாது. கேடு என்ன செஞ்சுட்டு இந்த மண்டெல்லாம் நமக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், மழை தப்பாமல் பெய்யும். இந்த அறிவு, இந்த வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ தேவனை எப்படி மாத்திருதாங்க தெரியுமா? கெட்டவங்க இருந்தால் மழை பெய்ய விட மாட்டார், நல்லவங்க இருந்தால் மழை பெய்ய. தேவனை இப்படி நம்முடைய கிரியையின் அடிப்படையில் அவரை பார்க்கக்கூடாது. அவர் யாராக இருக்கிறாரோ அப்படியே பார்க்கணும். உண்மைதானே? ஒரு வசனம் வாசிக்கலாமாங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதில் 45 வாசிங்க. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும், நல்ல கவனிங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவ மழை யார் மேலெல்லாம் பெய்யுது? மழை பெஞ்சிட்டோன்னே நாங்கள் நீதியாக இருந்துட்டோம்னு சொல்ல முடியாது, மழை பெய்யலன்னொடனே நாங்கள் அநீதியாக இருந்துட்டோம்னு சொல்ல முடியாது. தேவன் நல்லவராக இருக்கிறாரு, நீதி உள்ளவங்க மேலேயும் மழையை பெய்ய பண்ணுறாரு, அநீதி உள்ளவங்க மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார். முடிவாக என்னதான் சொல்ல வாரீங்கன்னா, இந்த பூமியில் மனிதர்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அவன் கிரியை நிமித்தமாக அவர் தடை பண்ணி வைக்கிறதே இல்லை. இப்போ என்ன, ஏசப்பா விசுவாசிச்சவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கா? ஏசப்பா விசுவாசிங்களுக்கு தான் பிள்ளை பிறகுதா? எல்லாருக்கும் நடக்குது. அப்போ இந்த வெளிச்சம் நமக்கு முதலாவது என்ன செய்யணும்? அப்போ தான் இந்த உலகத்தை பார்க்கும்போது நல்ல மனசோட உலகத்தை பார்ப்போம். இல்லைன்னா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரியே தான் உலகத்தை என்ன பண்ணுவோம். இப்போ இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆளுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டேன்னா, ஒரு ஊழியக்காரர் 1 மணி நேரம் என்கிட்ட பேசி சண்டைக்கு வந்திருக்காரு. என்ன சொன்னதுக்கு? சரி, அப்போ நான் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னேன், அதுக்கு வந்து gift கொடுங்க. அப்போ அதை செய்ய மாட்டேங்காங்க. ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டோமா, அப்பா நிலக்கல்லை வறுத்த மாதிரி என்ன பண்ணுறாரு? எங்க ஹாப்பி தீபாவளி சொல்கிறதில்ல என்னங்க இருக்கு? நானும் அப்படி தான். முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு சிஸ்டர் ஒரு நேரம் எனக்கு வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்ட்டாங்க. ரோட்டில் போகும்போது அப்படியே இருதயமே உடஞ்சி, என்ன ஏன்ட்ட ஹாப்பி தீபாவளியா? நான் ஹாப்பி தீபாவளி கிடையாத, நான் ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்னு நம்மளை அறியாமலே எப்பவும் ஸ்டாரை தொங்க விட்டுக்கிட்டே என்ன பண்ணுறோம். சுவாசி வெடியை என்ன பண்ணலை, தொங்க விடலை. பாருங்களேன், நீங்கள் இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்டாரையும் ஏற்றுக்கிடுவீங்க, சிவகாசி பட்டாசையும் ஏற்றுக்கிடுவீங்க. என்ன கிறிஸ்மஸ் ஒரு வித்தியாசத்தையும் சொல்லிடுவானே, அந்த பட்டாசுக்கும் இந்த ஸ்டாருக்கும். ஸ்டாரு ஆமாம் மின்னும், பட்டாசு வெடிக்கும். அதுக்காக நம்ம பட்டாசு என்ன பண்ணக்கூடாது, வெறுத்துற. எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ல, நான் அப்படிலாம் நினைக்கல, ஆனால் வருது. பிரைஸ் காட். பட்டாசு வெடிச்சாலும் ஸ்டாரை பார்த்த மாதிரி தான் பட்டாசையும் பார்க்கணும். இனிமே பயம்லாம் வராது. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ அப்புறம் எனக்கு அன்னைக்கு சொன்னோடனே ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா நான் பதிலுக்கு என்ன பண்ணல, ஹாப்பி தீபாவளி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன், மனசு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன கேட்டேன் நம்மள்ட்ட, நம்ம சொத்தையாக எழுதி கேட்டாங்க. ஹாப்பி தீபாவளி தானே சொன்னாங்க. அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் இப்படி இறுக்கமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, கொஞ்சம் உருக்கமாக இருக்கணும். சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்கள். இறுக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் உருக்கமாக இருக்கணும். வேறு அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன், இனிமே யாராவது ஹாப்பி தீபாவளி சொன்னாங்கன்னா நம்ம மனசார அவங்கள என்ன பண்ணணும், விஷ் பண்ணிடணும். அடுத்து இன்னொன்று சொல்ல, அப்போ இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போ நான் பைக்கில் போய்கிட்டே இருக்கேன், மருதப்புறத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கலேன். அந்த பாறைக்கு அந்த பக்கம் மருதப்புறம் அந்த டேனிங்கில் வாரேன். அப்போ ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறாரு. உடனே எப்போவுமே லிஃப்ட் வந்து சும்மா ஏற்ற முடியாதுல்ல, எங்கே போகிறீங்கன்னு கேட்டுட்டு தானே ஏற்ற முடியும். அப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஊத்துமலை ஒயின் ஷாப்புக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. என்னது ஒயின் ஷாப்பா? போயிரு செல்லாது. நான் இது வண்டி ஒயின் ஷாப்புக்கெலாம் என்ன செய்யாது, ஒயின் ஷாப்புக்கெலாம் இது ஆள் ஏற்றாது, இது பரலோகத்துக்கு மட்டும்தான் ஆள் ஏற்றும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வந்துடுதேன்னு வச்சுக்கலேன். இப்போ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். என்ன திருப்தி இருக்கும்? இப்போ ஆண்டவருக்கு பெரிய ஊழியம் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். ஒயின் ஷாப்புக்கு போகிறேன்னு சொன்ன ஒரு ஆளை நான் என்ன பண்ணலை, வண்டியில் ஏற்றலை. உடனே எனக்கு அப்படியே பரம திருப்தி இருக்கும்.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ஏன்னா ஒயின் ஷாப் போகிற ஒரு ஆளை நான் என்ன பண்ணிட்டேன், நிப்பாட்டிட்டேன் இல்லை, ஏற்றலை. சரி, இப்போ நான் ஏற்றிட்டு கொண்டு போய் லிஃப்ட் கொடுத்து நான் கொண்டு போய் விடலை. உடனே அவர், எப்பா லிஃப்ட்டு கிடைக்கல, உடனே வீட்டுக்கு போயிடுவோம்ப்பா, நீ குடிக்க வேண்டாம், இன்றைக்கி இல்லை வாழ்நாளில் என்றைக்குமே குடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாரா? நான் சொல்லட்டுமா, அவன் 10 வண்டிக்கு கை காமிச்சு 10 வண்டி நிப்பாட்டல்னு வச்சுக்கலேன், உருண்டுனாலும் ஒயின் ஷாப்புக்கு வந்து அந்த தண்ணியை அருந்து விட்டு தான் செல்வார். இதில் எந்த மாற்றமுமே, நான் சொல்கிறேன், யாரோ ஏற்றிட்டு போகிறதுக்கு தேவ பிள்ளை நம்ம ஏற்றிட்டு போனோம்னா கொஞ்சம் ஒரு விதையை என்ன பண்ணலாம், உள்ள ஒயின் ஷாப்புக்கு வர்றதுக்குள்ள எப்படி பிலிப்பு மந்திரிக்கு சுவிசேஷம் சொன்னாரோ அதை மாதிரி ஒயின் ஷாப்புக்கு போகிற ஆளுக்கும் நம்ம ஊழியம் செஞ்சிடலாம். அவர் குடிக்க போகிறது நிச்சயமாக குடிக்கத்தான் போகிறாரு. சில கேள்வி கேட்பாங்க, அந்தாலும் நீங்கள் சுவிசேஷம் சொன்ன உடனே திரும்பி போயிடுவாரோ? சுவிசேஷம் சொன்ன உடனே திரும்பி போக மாட்டார் தான். ஆனால் நீங்கள் ஏற்றலைனாலும் திரும்பி போக மாட்டார. நீர் விதையவே போடலல்ல, நாங்கள் விதையாவது என்ன பண்ணுறோம்? அப்புறம் ஆவியானவர் நீர் பாய்ச்சினார்னா யார் மூலமாவது விளைச்சலுக்குள்ள என்ன பண்ணிடும்? பிரைஸ் காட். புரிஞ்சுதுங்களா? அதனால் உலகத்தில் இருக்க எந்த மனுஷனையும் ஒரு மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, பார்த்துடவே கூடாதுங்க. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற நல்லவங்களையும் நல்லாத்தான் பார்க்காரு, கெட்டவங்களையும் நல்லாத்தான் பார்க்காரு, நீதி உள்ளவங்களையும் நல்லாத்தான் பார்க்காரு, அநீதி உள்ளவங்களையும் நல்லா தான். இதை யாரால் ஏற்றுக்கிட முடியாது தெரியுமா? ரிலீஜியனால் ஏற்றுக்கிட முடியாது, மதத்தால் இதை என்ன பண்ண முடியாது. அவங்க சொல்கிறாங்க, அந்த ஊழியக்கார் என்கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த ஹாப்பி தீபாவளி சொன்னேன்ட்டு நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கீங்க அப்படிங்காரு. என்ன வேஷம்? அப்போ அவர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாரு, அது என்ன வேஷமோ? அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தானே. பதிலுக்கு இப்படி கேள்வி கேட்டோம்னா உடனே ஃபோனை வச்சுருவாங்க, மறுபடி பேச மாட்டாங்க. அவங்க கேள்வியாக கேட்டு நம்ம அப்படியே பதில் சொல்லி அப்படியே ஆவியோ மணியாக விளையாடுறதுக்கு நம்ம குனிஞ்சு கொடுத்தோம்னா குத்துன்னு குத்தம். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா உடனே உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது, உடனே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அது கொஞ்சம், ஆமாம், அது ஞானமாகவும் பேசியிருந்தேன். ஏன்னா நம்ம விசுவாசத்துலேயும் மூவ் பண்ணணும், ஞானத்துலேயும் மூவ் பண்ணணும். நீங்கள் இந்த ஒயின் ஷாப்பு போகிறவங்கள தைரியமாக ஏற்றிடலாம். ஒயின் ஷாப்லேருந்து லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொஞ்சம் கவனமாக தான் ஏற்றணும். கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ஒயின் ஷாப்லேருந்து கை காட்டும் போது நீங்கள் அங்கேயே பைக்கை நிப்பாட்டிடக்கூடாது, கொஞ்சம் 10 அடி தள்ளி நிப்பாட்டணும். ஆள் நடந்து வர்றதை கவனிக்கணும். வண்டி நல்லா ஸ்டெடியாக அப்படி நடந்தால் சரி, நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது, ஏற்றிடணும். கொஞ்சம் இன்னுங்க இந்த வந்துட்டேன் அப்படின்னாருன்னா நானும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிடணும். பிறகு நீங்கள் பாட்டுக்கு ஏற்றிட்டு போவ, அவன் விழுந்து மண்டையில் அடிவாங்க, ஒய்ஃபு வந்துடுவா, நஷ்ட ஈடு. இதுக்கு 1 ரூபா கூட கொடுக்க முடியாது, 1 லட்சம் 2 லட்சம் கேட்டுருவாங்க. ஞானமாகவும் என்ன பண்ண வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் நீங்கள் ஒட்டு மொத்தமாக நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நல்லா பார்க்குறாருன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? பிரைஸ் காட். இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளே போட்டுக்கிடுங்க. உங்கள் பார்வையே நம்ம உலகத்தை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், அன்றைக்கி அந்த ஊழியக்கார் அவ்வளோ திட்டுதார். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்வீட்டு கொண்டு வராங்கங்க, கொண்டு வந்துட்டு ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிறாங்க. அப்படியே முறைச்சா பார்க்க முடியல, ஹாப்பி கிறிஸ்மஸாக சொல்ல முடியும். நான் உடனே வாங்கிட்டு ஹாப்பி தீபாவளி, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸை வாங்கி என்ன பண்ணேன், வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்தவங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வசனத்தை பேசியிருக்கேன். இப்போ நான் என்ன உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சேனா இல்லை தேவ சாயலை தரிச்சு நிற்கிறேனா? இதை சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரல. நான் ஹாப்பி தீபாவளி சொன்னது குத்தமா, வசனத்தை சொன்னதை அவருக்கு ஒன்றுமே என்ன பண்ண முடியல சொல்ல. நான் நினச்சேன், இந்த மத ஆவிகளுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியாது, நம்ம ஆள் மனதில் போய்கிட்டே என்ன பண்ணணும். ஹல்லேலூயா. விஷ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே, ஒரு நஷ்டமும் என்ன பண்ண போகிறதில்ல. நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிலதை மூவ் பண்ணும்போது சில மத ஆவி எதிர்த்து வந்தாலும் பயப்படாதீங்க. இங்கே இது மத ஆவி கிடையாது, இது அன்பின் ஆவி. எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேசிக்க. இப்போ பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, யார் தேவனுடைய பிள்ளை? யோவான் 1:12 படி யார் தேவனுடைய பிள்ளை? இப்போ ஒரு முக்கியமான வார்த்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். யார் தேவனுடைய பிள்ளை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
அதிகாரம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் தேவனுடைய பிள்ளை? இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கணும். அப்புறம் அவருடைய நாமத்தை இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்றுக்கொண்டிருக்கணும். இவங்க தான் யாராம்? தேவனுடைய. இதுதான், அதாவது இதை வந்து நீங்கள் அன்பின் நிமித்தமாக நீங்கள் இதை ஒரு அளவுகோலாக வச்சிங்கன்னா தப்பு கிடையாது. இதே காரியத்தை ஒரு மதத்தில் கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், தப்பாக போயிடும். மதத்தின் அடிப்படையில் கொண்டு போயிட்டோம்னா தவறா? இப்போ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு கோணம், இன்னொரு கோணம் ஒன்று இருக்குது. அப்போ இப்போ விசுவாசிக்காதவங்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை அவருடைய பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி தானே இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:29 வாசிங்க. பவுல் ஒரு பட்டணத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்னெல்லாம் சொல்கிறார், அதை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடையில் நடுவிலே நின்று, அத்னேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று, எந்த விஷயத்திலும் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். என்ன பக்தியா? இப்போ காமனா சொல்றார், என்ன தேவ பக்தி? அவங்க அங்கே கோயில் கட்டி இருக்குது, அங்கே செய்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த தேவ பக்தி என்ன பண்ணுது? விளங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு 28 ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இப்போ நாம்னு யாரெல்லாம் சேர்த்து சொல்றாரு? அவர் ஊழியக்காரரையும் சொல்றாரு, அங்க இருக்கிற சாதாரண ஜனங்களையும் பார்த்து சொல்றாரு. நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்க புலவர்களையும் சிலர் என்ன சொல்லியிருக்காங்களாம்? நாம் அவருடைய சந்ததியார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யாருடைய பிள்ளைகள் தானா? அப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசமும் ஏற்றுக்கொள்ளுதலும் இருந்தால் தான் பிள்ளைங்க. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சும்மா இருந்தாலும் பிள்ளை தான். இந்த வெளிப்பாடு என்ன பண்ணணும்? சபையில் இருக்கிறவங்களுக்கு உண்டாகணும். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வகையில் பிள்ளை, அவங்க இன்னொரு வகையில் பிள்ளை. நம்ம உலகத்தை பார்த்தோன்னே சொல்லிக்கூடாது நம்ம பிள்ளை, அவங்க தொல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். தேவனுடைய அன்பை நினைத்து, அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை நினைத்து, ஹல்லேலூயா. இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்துட்டோம்னா இந்த மதாவியே நமக்குள்ள என்ன செய்யாது? எந்த கண்டிஷனும் இல்லாம உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களையும் நீங்க நேசிப்பீங்க. கடைசியில் உங்க நேசத்தை பார்த்து கடவுள் இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. கையை தட்டி பிரைஸ் காட். தேவன் மனிதனை வேற லெவலில் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆனால் மதம் மனிதனை கொஞ்சம் ஒதுக்கி என்ன பண்ணும்? இப்போ எப்படி ஒதுக்குவாங்க தெரியுமா? இப்போ இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் கோபம் வந்துடும். என்னது, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பிள்ளையா? அது எப்படி? அப்படிலாம் இருக்க முடியாது. எப்படி வருவாங்க தெரியுமா? அப்போ நம்ம விசுவாசிச்ச விசுவாசம் என்ன, நம்ம ஏற்றுக்கொண்டது என்னன்னா, இப்போ அவங்க கிரியை என்ன பண்ணுறாங்க உள்ள? நான் சொல்கிறேன், நான் கிரியை உள்ள கொண்டு வரல, நான் கிருபையை கொண்டு வரேன். உங்கள் கிரியையுமே கிருபையினால் வந்த கிரியை தானே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். அப்போ இன்னைக்கு நீங்கள் நம்ம நம்பணும், நம்ம ஏற்றுக்கணும், அது கிருபையினால தானே. அப்போ இந்த உண்மையிலே நீங்கள் கிருபையினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாக மாறி இருந்தீங்கன்னா உலகத்தை தொல்லையாக நினைக்க மாட்டோம். நம்ம உலகத்தை தொல்லையாக நினச்சி நம்மளை பிள்ளையாக நினச்சோம்னா எங்கேயோ தேயில மாதிரி மத ஆவி என்ன செய்யுது வேலை. ஸோ இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் டே குட் நியூஸ் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கிறவங்களும் பிள்ளை தான், வெளியில் இருக்கிறவங்களும் பிள்ளை தான். இந்த சந்ததிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் காட். உலகத்தை இப்படி பாருங்கள், எப்படி இருக்கும்? இந்த அன்பு அவங்களை கொஞ்சம் ஈர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு மதம் மாத்துறாங்கங்கிற வார்த்தையே வராதுங்க நீங்கள் இந்த அன்பை வெளிப்படுத்திட்டீங்கன்னா. ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ ஐயோ நல்லா இருக்கு. ஆமாம், அன்பு சகல பாவத்தை என்ன பண்ணும்? மூடும். இங்கே சொல்லுது அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். பிரைஸ் காட். நீங்கள் இந்த உலகத்தை தொல்லையாக பார்க்காம தேவனுடைய பார்வையிலேருந்து இதை பிள்ளையாக பார்த்தீங்கன்னா அங்கே பக்தி விருத்தி என்ன செஞ்சிருமா? உண்டாயிரும்.
இன்னொன்று சொல்லட்டுங்களாங்க, அப்போ நான் உங்களை தீர்க்க தரிசின்னு சொன்னேன்னா, இப்போ ஒரு அடையாளத்தோடு உங்களை தீர்க்க தரிசின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்தி விருத்தி உண்டாகும். நீங்கள் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசனம் என்ன? பக்தி விருத்தி உண்டாக பண்ணுறது தானே தீர்க்க தரிசனம். அப்போ நீங்கள் இந்த உலகத்தை தேவன் பார்க்குற மாதிரி அன்பாக பார்த்தீங்கனாலே அன்புக்கு கட்டுப்படாத எதுவுமே கிடையாது. ஏங்க, ஜல்லிக்கட்டு காலை ஒருத்தன் பிடிக்கணும்னு வாரான், என்ன முட்டுது. ஆனால் வளர்த்தவன் அது என்ன வெறியில் நிற்கும் பாருங்களேன். ஏன்னா கூட்டமாக இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஆக்ரோஷமாக என்ன பண்ணும், வெளியில் வந்து சடா சடான்னு அடித்து விளாசிக்கிட்டு இருக்கும். அந்த மாட்டை வளர்த்த ஆள் அதில் வந்து நின்னாருன்னா அப்படியே பதுங்கிரும். அது மாதிரி அன்புக்கு இந்த உலகம் பதுங்கும், அறிவுக்கு இந்த உலகம் ஒதுங்கும். சொல்லுங்க, அறிவுக்கு இந்த உலகம் ஒதுங்கும், அன்புக்கு இந்த உலகம் பதுங்கும். அப்படியே முட்டை என்ன பண்ணிடுவாங்க, அதுதான் வசனம், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். எப்படி முடங்கும்? இந்த அன்பை காண்பிக்கும் போது அன்புக்கு தாங்க உலகம் முடங்கும். இந்த காலத்தில் இது வரைக்கும் அறிவுக்கு எப்படி எதிர்த்து நின்னாங்களோ என்னமோ, இப்போ நம்ம அறிவை கொண்டு போனோம்னா பயங்கரமாக எதிர்த்து நிற்பாங்க. உலகத்தில் இல்லாத அறிவாங்க, எங்கள் உலகத்தில் அறிவு இருக்குங்க, சபைக்குள்ள அன்பு இருக்குங்க. இந்த அன்பை கொண்டு போய் அறிவையும் நீங்கள் அடக்கி விடலாம், எதையும் நீங்கள் அடக்கி விடலாம். பிரைஸ் காட். ஆண்டவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆண்டவர் அடுத்து இன்னும் பாருங்களேன், ஆண்டவர் யாராம்? அவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார், நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். பிரைஸ் காட். இந்த இடம்லாம் தேவனுடைய இடம். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்த தான் கிறிஸ்மஸ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நான் ஒன்றே சொல்லி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு கிரியையில் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு, புதிய ஏற்பாடு கிருபையில் மூவ் ஆச்சு. கிரியையினால் சிலர் ஆண்டவர்கிட்ட வர முடிஞ்சது, அநேகர் வர முடியலை. சொல்லுங்கள், கிரியையினால் ஆண்டவர்கிட்ட சிலர் வர முடிஞ்சது, அநேகர் வர முடியலை. அதே மாதிரி கிரியையினால் சிலர் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது, அநேகர் என்னத்தையும் கொஞ்சமாக தான் என்ன பண்ண வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியதா. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் எல்லாரையுமே வரவேற்கிறது. பிரைஸ் காட். இந்த சாஸ்திரிகளை வரவழைச்சதா? ஆண்டவருடைய பிறப்புக்கு சாஸ்திரிகள் எங்கேருந்து வந்தாங்க? கிழக்கு தேசத்திலிருந்து. ஹல்லேலூயா. கிழக்கு தேசத்திலிருந்து. இப்போ யோசித்து பார்த்தா கிழக்குல இருந்து எதுக்கு வந்தாங்க? அதுக்கு ஒரு ஊர் பேர் கிடையாதா? இப்போ மேற்க இருந்து வந்தால் குறிச்சாம்பட்டியிலேருந்து வாரன்னு சொல்லுவாங்களா, இல்லை மேற்க இருந்து வாரன்னு சொல்லுவாங்களா? இப்போ தேவர்குலத்திலேருந்து வந்தால் நாங்கள் கிழக்கு இருந்து வாரோன்னா சொல்லுவாங்க. இப்போ இந்த சாஸ்திரிகள் எங்கேருந்து வாரோன்னு சொல்கிறாங்க இயேசுவை பார்க்க? கிழக்கில் இருந்து. இந்த கிழக்குன்னா என்ன தெரியுமா? காயின் கிழக்கில் இருந்தார், லோத்து கிழக்க இருந்தார், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டிகளுடைய பிள்ளைகள் கிழக்கில் என்ன பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எவ்வளவு தூரத்தில் இருந்தவங்களையும். காயின் ஏன் கிழக்க போனார்? ஆவேலை கொலை பண்ணிட்டார். அதனால் தேவனுடைய சன்னிதானத்தில் அவரால் என்ன பண்ண இருக்க முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டார்? கிழக்கு தேசத்துக்கு. அப்புறம் இந்த மறுமனையாட்டிகள் பிள்ளைகளை ஏன் கிழக்கு தேசத்துக்கு அனுப்புனார்? அவங்க சாராளுடைய பிள்ளை கிடையாது, கொஞ்சோண்டு நன்கொடையை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாரு? அனுப்பி. ஹல்லேலூயா. ஆனால் அந்த கிறிஸ்மஸ், கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் தேவனாக இருந்தவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்தப்போ நல்ல நற்கிரியில் இருந்தவங்களையும் இழுத்துக்கிட்டாரு, துர்க்கிரியில் இருந்தவங்களையும் ஈர்த்து கொண்டார். வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பிரைஸ் காட். என்ன ஒரு வித்தியாசம், அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரா? மழையை பெய்ய பண்ணிடுவார். ஆனால் அந்த ஆவிக்குரிய மழையை இங்கே வந்தத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நடக்கு. பிரைஸ் காட். ஏங்க, நான் இன்னும் ஒன்று நல்லா சொல்லியிருந்தேங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறேன். இப்போ இந்த நன்கொடனே ஒரு வார்த்தை வருது நினைவுக்கு. அந்த இவா கேட்குறாள்ல, ஒரு கானானிய ஸ்திரீ. ஆண்டவர் சொல்கிற, ஏம்மா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்கறது அது ஏற்றதா இருக்காது அப்படிங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறா? அந்த நாயிரும் மேஜையிலிருந்து விழுற துணிக்கையை என்ன பண்ணிடும்? தின்னுமே.
இப்போதான் ஆண்டவர் எம்மா உன் விசுவாசம் பயங்கரமான, உன் அறிவும் உன் விசுவாசம் வேற லெவலில் என்ன செய்யுது இருக்கு அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ அவளுக்கு கொடுத்தது துணிக்கையாவே இருக்கட்டுமே. அவள் பிள்ளைகளுக்கு என்னதான் ஆண்டவர் பொதுவாக சொல்லும்போது பிள்ளைகளுக்கு என்னது அப்பம். ஆனால் நாய்க்குட்டிகளுக்கு அது எப்படி இருக்குமா? துணிக்கையா இருக்குதான். நான் உண்மையிலே சொல்கிறேங்க. அப்போ இந்த மலைங்கிறது ஒரு துணிக்கை மாதிரி எடுத்துக்கிடுங்க, ஆவிக்குரிய மலைங்கிறது அப்பம் மாதிரி எடுத்துக்கிடுங்க. வெளியில் இருக்கும்போது அக்கா ஆண்டவர் பட்னி போட்டுருவான்னு சொல்ல முடியாது. துணிக்கையனால என்ன பண்ணிடுவார்? உள்ள வந்த அப்பம், வெளியில் இருந்தால் துணிக்கை. ஏங்க 12 கூட நிறையா எடுத்துகிட்டு போனாங்களா? கொண்டு போய் குப்பையில் கொண்டு போட்டாங்களா, தொப்பையில் போட்டாங்களா? ஏங்க அப்பத்துக்கும் துணிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பை பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு துணிக்கை அப்பம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் என்ன வந்துடும்னா ஒரு மாதிரி தெரியும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சில நேரம் இந்த சப்பாத்தி எதையாவது இப்படி பிச்சு போட்டுருவோம். உடனே பிள்ளைங்க என்னென்னா அப்படிங்க பிக்கக்கூடாதுங்க. சில நேரம் பிக்கணுமாங்க, சில நேரம் பிக்கக்கூடாதுமாங்க. அப்போ நம்ம என்ன கேட்போம்? வாய்க்கில் எப்படிடா ஜாடா அப்படியே ஒரு சப்பாத்தியை முழுசாக விழுங்கவா செய்வேன். அப்போ முழுசாக இருந்தால் அப்பம், பிச்சு போட்டோம்னா துணிக்கை. புரோட்டா அப்பம், அதை பிச்சு போட்டுட்டிங்கன்னா ஆனால் ஆமாம் கொத்து புரோட்டா. அப்போ சில நேரம் வெளியில் இருக்கவங்களுக்கு கொத்து புரோட்டா. அப்போ நீங்கள் நல்லா தெரியும். நான் இந்த லெவலில் வந்து பேசுகிறேன். இப்போ உள்ளே இருக்கிறவங்கள போசிச்சுட்டு வெளியில் இருக்கிறவங்கள பட்டினில் போட்டுற மாட்டார். அக்கா வித்தியாசமே இல்லையான்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. வெளியில் கொஞ்சம் துணிக்கைகளாய் கிடைச்சிரும், இங்கே அப்பமாக கிடைச்சி. நல்லா சொல்லட்டா? அப்பம் அப்பா கையில் கிடைக்கும், துணிக்கை சிந்தி கீழே விழுது. அப்போ உலகம் கீழே விழுறத எடுக்கு. உள்ள இருக்கிற அபிஷேகமாய் அன்பை உணர்ந்து தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் நன்கொடையை வாங்கிட்டு போறதுக்கு மறுமனை ஆட்டிகளின் பிள்ளை கிடையாது, ஆகாருடைய பிள்ளை கிடையாது, சாராளுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. நீங்க துணிக்கைகளை அல்ல, மேஜையிலிருந்து விழுற துணிக்கை கிடையாது, அப்பா கையிலிருந்து கிடைக்கிற Praise God. ஒரு கட்டம் அவங்க பட்னியா கிடந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. அப்பா சூரியனை உதிக்க பண்ணுவாரு, மழையையும் பெய்ய பண்ணுவாரு, துணிக்கையையும் கொடுப்பாரு. ஆனால் உள்ளே இருந்தீங்கன்னா 2 மழையும் அனுபவிப்பீங்க. இப்போ நான் 2 இந்த முன்மாறி பின்மாறின்னு இருக்குல்ல, அதுக்கு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவோம். இப்போ சொல்கிறேன், முன்மாறிய வெளியில் பெய்கிற மழையாக வச்சுக்கிடுங்க, பின்மாறிய உள்ளே பெய்கிற அபிஷேக மழையாக வச்சுக்கிடுங்க. உள்ளே வந்துட்டீங்கன்னா 2ஐயும் என்ன பண்ணுறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் காட், தேங்க் யூ லார்ட், பிரைஸ் காட். நல்ல கையை தட்டி. அப்போ வெளியில இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிடலாம்? அனுபவிச்சிடலாம். ஆனால் அதை யாரு கொடுக்கான்னு தெரியாது. ஆனால் உள்ளே இருந்தோம்னா ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். கொடுக்கிறது நல்லா நமக்கு தெரியும். பிரைஸ் காட். இன்றைக்கு ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை இங்க இருக்க நம்ம எல்லார் மேலையும் ஆண்டவர் போடுகிறார். இதுவரை ஆரோக்கியத்தையோ இல்ல ஐஸ்வர்யத்தையோ இல்ல அன்புகளையோ சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நீங்க துணிக்கைகளை சாப்பிடுறது போல நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்படியே முழு அப்பமாய் அப்படியே முழுமையாய் பெற்றுக்கொள்வீர்கள், நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவான பலனா இருக்கும். இங்க இருக்கிற சிலருக்குள்ள நல்ல ஆரோக்கியத்தின் வல்லமை. இன்னொன்னு சொல்லட்டுமாங்க, நம்ம டாக்டர் எல்லாம் குறைச்சி பேசல. டாக்டரை மதிக்கிறோம், ஆயின்மெண்ட்டை மதிக்கிறோம், டேப்லெட்டை மதிக்கிறோம், சிறப்பை மதிக்கிறோம், எல்லாத்தையுமே மதிக்கிறோம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கே இருந்து கிடைக்கிற ஆரோக்கியம் துணிக்கை மாதிரி, இங்க இருந்து கிடைக்கிறது அப்பம் மாதிரி. ஹல்லேலூயா. முழுமையாய் ஒரு இதுல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னா மறுபடியும் அதுக்குள்ள இந்த உலகம் உங்களை கொண்டு போக முடியாது. பழைய DNA எல்லாம் மாற்றப்படுது.
உங்க அப்பா அம்மாட்ட இருந்து வந்த டிஎன்ஏவே மாற்றப்படுது. உங்களுடைய சிந்தைகள் மாற்றப்படுகிறது. ஓ, ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை. ஓ ஹalleluya. எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணுமே செய்யல, இல்லைன்னா என்கிட்ட இருந்ததை கூட எடுத்துட்டாங்க அப்படி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்றேன், அது துணிக்கை. மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கை. உங்க கையில இருந்து போனதெல்லாம் நீங்க துணிக்கையா நினைச்சுக்கிடுங்க. அப்பத்தை பெறுகிறவர்களுக்கு துணிக்கையை குறித்த வருத்தம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல கையை தட்டி praise God. அப்பா இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை என்ன பண்ணிருக்காரு. முதலாவது நம்முடைய மனநிலை என்ன வரும்னா, அவங்கள தொல்லையா பாத்திரக்கூடாது. நம்ம பிள்ளைன்னா அவங்க சந்ததியாருன்னு என்ன பண்ணிருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் காமிச்சு கொடுத்துட்டா அதோட முடிச்சிருவோம். இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்போ வாசித்தோம்னா அப்படியே வேற மாதிரி திரும்புது பாருங்களேன். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். என்ன எழுதியிருக்கு? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். தேவ பிள்ளைங்க மத்தியிலன்னு சொல்லல, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய குமாரரா இருப்பாங்கன்னு சொல்லல. என்ன எழுதியிருக்கு? உங்களை என்னையும் ஜனம் சொல்லுவாரா? இதுக்கப்புறமும் உங்களை என்னை அவர் குமாரர் தான் சொல்லுவாரு. அப்ப இவங்கெல்லாம் யாருன்னா வெளியில இருக்காங்க பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு ஒருத்தரையும் விட போறது இல்லைங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வாரி அள்ள முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர் என்ன பண்ற, வாரி மேக்சிமம் விடலைங்க. அவங்களாம் சொல்லிருக்கா. இப்ப இதுக்கு நான் ஏன் இவ்வளவு ஆதாரப்பூர்வமா பேசுறேன்னா, அடுத்து கீழே வாங்க, 7 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன். அப்ப இதுவரைக்கும் சொல்லப்பட்டவங்க ஜெயம் கொண்டவங்க தோத்தவங்க எல்லாம் கிடையாது, சாதாரணமா வாழ்ந்தவங்க. இதுவரைக்கும் இருந்தவர்கள் வாழ்ந்தவர்கள், வந்தவர்கள் அல்ல. இவங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாய், நல்லா கவனிங்க, நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். கைகளை தட்டி அங்க ஜனங்களா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. இங்க அப்ப வெளியில இருக்கிறவர்கள் வாழ்ந்தவர்கள், உள்ளே வந்தவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். பிரைஸ் காட். வித்தியாசம் தெரியுதா? ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து அநேக காரியங்களை, அப்ப நீங்களும் நானும் இங்க பேசுறது, கேட்கறது, செய்யறது எல்லாமே ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை கீழே என்ன பண்ணிட்டு இருக்கு? மதம். நல்லா கவனிங்க, வாசஸ்தலத்தை பரலோகத்திலேருந்து இன்னும் மேலே கொண்டு வரலாமான்னு என்ன பண்ணிட்டு இருக்கு. இப்போ பரலோகம்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ கொஞ்சம் தூரமாக என்ன செஞ்சுட்டு போயிட்டு நீ. ஆனால் நமக்கு வேதம் சொல்லுது, நீங்கள் பூமியை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டின்னு வச்சுக்கலேன், பரலோகம் சமீபம் ஆயிட்டு. ஏங்க சுவிசேஷம் எதுங்க? பரலோக ராஜ்யம் தூரமாக இருக்கிறது. அப்படியா சுவிசேஷம்? அது சுயசேஷம். சுவிசேஷம் பரலோக ராஜ்யம் சமீபி. உங்களுக்கான ராஜ்யம் கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு, நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா, உங்களுக்கு நம்ம துணிக்கை கிடையாது. பிரைஸ் காட். எழுந்து நிற்கலாமா? ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் மனுஷர் மேல் பிரியம் வைக்கிறீரப்பா. ஒருவேளை சில வசனங்களை பார்க்கும்போது எந்த மனுஷனும் பொய்யன், மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் உடைக்கும்படி உம்முடைய அன்பு வெளிப்படுகிறது ஆண்டவரே. உம்மை குறித்த அறிவு வெளிப்படுகிறது, ஒரு வெளிச்சம் உண்டாகிறது ஆண்டவரே. ஓ, ஆபிரகாம் பொய்யனாய் இருந்த போதும் அவன் மீது நீர் வைத்த அன்பு அவரை தீர்க்கதரிசியாய் மாற்றி ஜெபிக்க வைத்து அனுக்கிரகத்தை உண்டாக்கினது. இப்பொழுதும் நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தை இந்த இடத்துல இதுவரை இல்லாத ஒரு அனுகிரகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த அனுகிரகம் துணிக்கைகளை அல்ல, எங்களை அப்பத்தை பெற்றுக்கொள்ள செய்கிறது.
மேஜையிலிருந்து விழும் துணிக்கை அல்ல, அப்பா கையிலிருந்து கிடைக்கிற அப்பத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. பெத்லகேம் அப்பத்தின் வீடு, நீங்கள் இனி அப்பத்தின் வீடாய் இருப்பீங்க. இனி உங்களிடத்தில் இருந்து அநேகருக்கு அப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியம் என்கிற அப்பம், ஐஸ்வர்யம் என்கிற அப்பம், ஜீவன் என்கிற அப்பம், பலன் என்கிற அப்பம், ஞானம் என்கிற அப்பம், அது துணிக்கைகளாய் அல்ல, அப்பங்களாய் உங்களுடைய கையில் இருந்து இந்த உலகத்திற்கு கடத்தப்படுகிறது. ஏன்னா நீங்க அப்பாட்ட இருந்து வாங்குறீங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க காலியா இருக்க மாட்டீங்க. இனிமே நீங்க கொடுக்க கொடுக்க, நீங்க சிந்தினாலும் சரி, நீங்க விதைச்சாலும் சரி, நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் குறைவுபட மாட்டீர்கள். அப்பம் திரளாய் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் தேவனுடைய அன்பினால் நம் ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இனிமே நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். உறவினர்களை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். இனிமே நீங்க அறிவினால் பார்க்க மாட்டீங்க, அன்பினால் பார்ப்பீர்கள். யாரையும் இனிமே தொல்லையா நினைக்க மாட்டீங்க, எல்லாருமே பிள்ளையா நினைப்பீங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், இந்த ராஜ்யம்லாம் ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் மனிதனை சேர்த்து கொள்ளுகிறாராம். அவரை தம்முடைய ஜனமாய் மாற்றுகிறாராம். நீங்களும் நானும் வந்தவர்களும் ஜெயம் கொண்டவர்களுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஆண்டவர் உலகத்தையும் நமக்கு மேன்மையாய் காண்பித்து கொடுக்கிறார். அவரை நம்பி வந்திருக்கிற நம்மையும் மேன்மையாய் காண்பித்து கொடுக்கிறார். உலகம் அவருடைய ஜனங்கள், நாம் அவருடைய குமாரர்கள். ஏன்னா அதுக்காக விசுவாசத்துக்கு ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா அதுக்காக அவங்க விசுவாசிக்கலனாலும் அவங்களுக்கு கிருபை ஒரு வேலையை செய்து அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய சந்ததியாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். இந்த கிறிஸ்மஸ், இந்த நற்செய்தி சபை மூலமாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு ஜீவ நதியாய். ஹல்லேலூயா. எந்த மனிதன் மீதும் அவர் பிரியம் வைக்கிறார். குடிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள நேசிக்கிறாரு, சண்டை போடுறவங்களா இருந்தாலும் அவங்கள நேசிக்கிறாரு. யாராக இருந்தாலும் அவர்களை தேவன் நேசிக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்ல தேவன். தேங்க்யூ லார்ட். உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த அன்பு இங்கே இருக்கிற எங்களை நிரப்புகிறது, எங்கள் மூலமாக இன்னும் அநேகரை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.